ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி ஆஸ்திரேலியா vs சவுத் ஆஃப்ரிக்கா T20 மேட்ச் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான எஸ்பிஓ பற்றி பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஓங்கிறது வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப், அதாவது வீட்டில் வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ அமௌண்ட் போட்டால் ஓகேவா, நமக்கு ரிட்டன் பேக் வந்து வருமா, ஸோ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டு உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் மூலயமா ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேற்று தான் வந்து T20 நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு T20 பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறாங்க, செகண்ட் T20 சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நேற்று T20 டிசைடர். ஸோ ஆஸ்திரேலியா வந்து வான் த டாஸ் அண்ட் சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பிரவிஸ்னால தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க. பட் இந்த மேட்ச்சு பிரவிஸ் நல்லா ப்ளே பண்ணுவார். அண்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பெருசாக யாரும் ஸ்கோர் பண்ணல. ஸோ மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினதுனால கிட்டத்தட்ட 170 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சு. ஒரு நல்ல பவுலிங் போட்டாங்கன்னா வந்து இந்த சீரீஸை ஜெயிக்கிற நிலமையில தான் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு யார் யார் நல்லா விளையாண்டுருந்தாங்கன்னா பிரவிஸ் அப்புறம் வேண்டர்டசன், இவங்க 2 பேர் தான் பிக் ஆஃப் தி பேட்ஸ்மேன். ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170+ ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட பேட்டிங் லைனப்புக்கு பார்த்திங்கன்னா ஈஸிலி கெட்டபிள் தான். பட் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் வந்து அதை வந்து நல்லா ஃபவுட் பேக் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓப்பனர்ஸ் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் வந்து கேம்குள்ளே எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சைடு டக்குன்னு விக்கெட்டு போகுது. பட் மேக்ஸ்வெல் வந்து ஒரு சைடு அப்படியே நிற்கிறாரு. ஸோ கடைசி ஓவர்ஸ் பார்த்திங்கன்னா 30 பால் 40 ரன் அப்படி இருக்கிறப்ப விக்கெட் ஒவ்வொரு பக்கம் போகுது. பட் மேக்ஸ்வெல் வந்து தனியாக நின்று ஸோ வந்து முடிச்சு தந்துட்டார் கிட்டத்தட்ட. ஸோ பார்த்திங்கன்னா கடைசி ஓவருக்கு 10 ரன் கிட்ட வேணும். ஸோ இவரே வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்து ஒரு 2T 2 பவுண்ட்ரி அடித்து மேட்சை முடிச்சிருவார். ஸோ மேக்ஸ்வெல் வந்து நிறைய பேர் அதாவது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மேக்ஸ்வெல் வந்து பர்ஃபார்மே பண்ணுறது இல்லைன்னு. பட் அதுக்கெல்லாம் ரிப்ளையாக வந்து ஒரு அண்டர் ப்ரெஷர் கேமில் சீரீஸ் டிசைடரில் நின்று ஒத்தாளாக வந்து MVP பிளேயர் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.